உயர்நீதிமன்றத்தை இழிவுபடுத்துகிறீர்களா என திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம். செய்து டாஸ்மாக் ஊழல் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கை எதிர்த்து திமுக அரசு தொடர்ந்த வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு, திமுக அரசுக்கு, டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஊழல் முறைகேடு தொடர்பாக, டாஸ்மாக் தொடர்பாக, அமலாக்கத்துறை சோதனை தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டது. குறிப்பாக இந்த டாஸ்மாகினுடைய சோதனையில் அமலாக்கத்துறையினுடைய சோதனை என்பது இரவு வரை நீடித்தது என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து திமுக அரசு உயர்நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடர்ந்தது. குறிப்பாக இன்றைக்கு இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே நீதி அரசர்கள் எஸ்.எம். சுப்பிரமணியம், ராஜசேகருடைய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது, சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் வழக்கு நடந்து கொண்டிருக்கிற போதே உச்சநீதிமன்றத்தை நாடி இருப்பது உயர்நீதிமன்றத்தை இழிவுபடுத்தக்கூடிய செயலில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளது என்று உயர்நீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது. குறைந்தபட்சம் நீதிமன்றத்திலாவது திமுக அரசு, தமிழக அரசு நேர்மையாக இருக்க வேண்டாமா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அமலாக்கத்துறைக்கு எதிரான டாஸ்மாக் ஊழல் முறைகேடு வழக்கில் உயர்நீதிமன்றத்தையே தமிழக அரசு இழிவுபடுத்தி விட்டதாக நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். டாஸ்மாக் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக மட்டும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தீர்களா என தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கு விசாரணைக்கு வந்தபோதே உச்சநீதிமன்றம் சென்றிருந்தது தெரிய வந்திருந்தால் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை பட்டியலிட்டிருக்காது. குறிப்பாக இந்த வழக்கு பொது நலனுடைய வழக்காக தொடரப்பட்டதா அல்லது சில டாஸ்மாக் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக திமுக அரசு, குறிப்பாக தமிழக அரசு இந்த வழக்கை தொடுத்ததா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். நீதிமன்றத்தை மரியாதை குறைவாக ஏன் தமிழக அரசு நடத்துகிறது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு செல்வது பற்றி உச்சநீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு செல்வது பற்றி கூறாமல் இறுதி விசாரணைக்கு தயார் என்று கூறியது ஏன் என தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பாக உயர்நீதிமன்றத்தில் வருகிற போது நாங்கள் இறுதி விசாரணைக்கு தயார் என்று கூறிவிட்டு உச்சநீதிமன்றத்தை நாடியது ஏன் என்றும் தமிழக அரசுக்கு, திமுக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக திமுக அரசு டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்து சோதனை நடத்தியது. இதில் பல ஆவணங்கள் சிக்கி இருக்கிறது. பல அதிகாரிகள், குறிப்பாக கொள்முதல் செய்யப்பட்ட விவகாரத்திலே 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. சில முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த ஆவணங்கள் எல்லாம் முழுமையாக இன்னும் விசாரணைக்கு உட்படுத்துகிறபோது இந்த 1000 கோடி என்பதை மலைக்க வைக்கிற அளவிற்கு திமுக அரசு, டாஸ்மாக் நிர்வாகம் ஊழல் செய்திருப்பது அம்பலமாகும் என்றும் தெரிய வருகிறது. இது தொடர்பாக இந்த வழக்கில் இருந்து எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்கிற ஒரு நிலையிலே திமுக அரசு, குறிப்பாக டாஸ்மாக் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். தொடர்ந்து இந்த விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறிப்பாக இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே ஆளுநர் விவகாரம் தொடர்பாக வருகிற போது வெற்றி வெற்றி என்று திமுகவினுடைய அமைச்சர், அதே போன்று முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் சட்டசபையிலே மாற்றத்திக் கொள்கிறார்கள். அதே நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலே பேசுவதற்கு, இந்த ஊழல் பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு நேற்றில் இருந்து அனுமதி கேட்கப்படுகிறது, அனுமதி மறுக்கப்படுகிறது. இதுதான் திமுக அரசினுடைய இரட்டை வேடம், பச்சோந்தித்தனம் என்று மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தொடர்ச்சியாக திமுக அரசு கொள்கை உறுதியோடு இருப்பதாக கொக்கரிக்கக்கூடிய முதலமைச்சர் டாஸ்மாக் கொள்ளை ஊழல் விவகாரத்திலே, மெகா ஊழல் விவகாரத்திலே திமுகவுடைய தாரக மந்திரமே ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மெகா ஊழல் செய்வதுதான் தாரக மந்திரமா என்று மக்கள் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. டாஸ்மாக் ஊழல் குறித்து சட்டமன்றத்தில் மிகப்பெரிய பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது, நேரலை துண்டிக்கப்படுகிறது. அதே நேரத்திலே இவர்களுடைய துணைவேந்தருக்கு எதிரான, ஆளுநருக்கு எதிரான தங்களுக்கு கிடைக்கப்பட்ட வெற்றியை மட்டும் இவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மக்கள் பார்க்கிறார்கள். குறிப்பாக
மிகப்பெரிய ஒரு கொள்ளையாக இந்த டாஸ்மாக் ஊழல் கொள்ளை பார்க்கப்படுகிறது. தங்களுக்கு வந்தால் சாதகம் என்றால் அது வெற்றி விழாகவும், தங்களுக்கு பாதகம் என்றால் அது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல, செவிடன் காதில் ஊதப்பட்ட சங்கு போல மௌனித்து கிடப்பதுதான் திமுகவினுடைய சித்தாந்தமா என்று மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். உலகமே அறிந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் ஒட்டுமொத்த உலகத்தையே உலக்கிய வழக்கு. அதே போன்று மக்கள் இன்னும் அந்த வழக்கை மறக்கவில்லை. விஞ்ஞான ஊழலுக்கு பெயர் போன திமுகவினர் மக்கள் அந்த ஊழலை மறக்காத வண்ணம் செய்திருக்கிறார்கள். மக்கள் மன்றத்தில் திமுக அப்போது வாங்கிய அடி இன்னும் மறந்திருக்க மாட்டார்கள் திமுகவினர். அதே நேரத்திலே டாஸ்மாக் ஊழல் வழக்கு திமுகவினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்க பொழுது மெகா ஊழலாக உருவெடுத்திருக்கிறது. குறிப்பாக திமுகவினுடைய தலைவராக இருந்த கருணாநிதி செய்த கூவம் ஊழல், அவரை அடுத்து அவருடைய தனையன் செய்த கூவம் கால்வாய்கள் சுத்தப்படுத்தக்கூடிய ஊழல், மாநகராட்சியினுடைய மழைநீர் வடிகால் வாரிய 4000 கோடி ஊழல், பொங்கல் சிறப்பு தொகுப்பு 700 கோடி ரூபாய் ஊழல், துவரம்பருப்பு பாமாயில் அடித்தட்டு மக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்பட்ட அந்த பொருட்கள் கொள்முதல் செய்தலில் 100 கோடி ஊழல், அடுத்ததாக மெகா ஊழலாக டாஸ்மாக் ஊழல் உருவெடுத்திருக்கிறது. அமலாக்கத்துறை திரட்டி இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எவ்வளவு ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்பது இன்னும் முழுமையாக வெளிவருவது அவர்கள் கூறக்கூடிய புள்ளி விவரங்கள் தலை சுற்றுகிறது. ஆனால் முதல் கட்டமாக 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பது அம்பலமாகி இருக்கிறது. இதற்கே திமுகவினுடைய புள்ளிகள் தலை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நீதிமன்றத்தையும் அவர்கள் நாடிக்கொண்டிருப்பது இவர்கள் எந்த அளவிலே இவர்கள் முறைகேடு செய்திருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக அவர்களை ஒப்புக்கொள்ளும் வண்ணம் இருக்கிறது. இன்றைக்கு அதைத்தான் சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையாக தெரிவித்திருக்கிறது. ஒரு வழக்கு பதிவு செய்கிற பொழுதே அடுத்ததாக உச்சநீதிமன்றத்தை நாடி இருப்பது சென்னை உயர்நீதிமன்றத்தையே நீங்கள் அவமானப்படுத்துவதாக இருப்பதாக நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்திலே இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு சில டாஸ்மாக் அதிகாரிகளுக்காக காப்பாற்றுவதற்காக தொடரப்பட்ட வழக்கா என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருப்பது இந்த டாஸ்மாக் மெகா ஊழல் எவ்வளவு தூரம் நடைபெற்றிருக்கிறது என்பதை உறுதித்தன்மையை இன்றைக்கு நீதிபதிகள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். தொடர் விசாரணையில் இன்னும் மலைபோல் குவிந்திருக்கக்கூடிய ஊழல் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.